அப்ப ஒரு யூனிஃபார்மாக பலரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சபைகள் வரும் பொழுது ஏதாச்சும் ஒரு மொழியில இருக்கும். இப்ப அரபியில் இருக்கிற காரணம் அரபி சிறந்ததுக்கு இல்ல, முகமது நபிக்கு அரபி தான் தெரியும். தெரிஞ்ச பாஷையில் அவர் ஒன்று சொல்லிவிட்டார். அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தார், தமிழ்ல சொல்லி தந்திருப்பார். மொழி சிறப்புக்காக இல்ல, இதை நபிகள் நாயகமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அரபு மொழி பேசுறவன் மற்ற மொழி பேசுபவனை விட எந்த வகையிலும் சிறந்தவன் இல்லை. மொழி என்பது செய்திகளை தெரிவிக்கிற சாதனமே தவிர சிறப்பு கற்பிப்பதற்கு இல்லை என்று, சொந்த மொழியையும் சிறந்தது இல்லை என்று சொன்னவர் நபிகள் நாயகம். எல்லா மொழியும் சமம்தான். நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சது ஒரு அரபு மொழி. அதுல என்ன பண்ணிட்டாரு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா, இப்ப நான் சைனாவுக்கு போறேன், இந்த அல்லாஹ் அக்பர்னு எனக்கு கேட்கும், நான் பாட்டுக்கு பள்ளிவாசல் உள்ள போயிருவேன். அது ஒரு யூனிஃபார்ம். இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஐயா அஸ்ஸலானா தொழுகைக்கு வாருங்கள் அர்த்தம். இதுக்கு அர்த்தம் விளங்குதோ விளங்கலையோ, ஒட்டுமொத்தமா ஒண்ணு விளங்கு, பள்ளிவாசல்ல தொழுகை நடக்க போகுது. இதுக்கு மீனிங் விளங்காத நிறைய. இப்ப பாங்கு சொல்றவங்க யாருக்கு அர்த்தம் விளங்காது. தமிழ்நாட்டு முஸ்லிம்கள்லயே 95% முஸ்லிம்களுக்கு இந்த பாங்குக்கு அர்த்தம் தெரியாது. பள்ளிவாசல சொல்றாங்க அர்த்தம் தெரியாது, ஆனா கருத்து தெரியும். என்ன தெரியும், தொழுகைக்கு டைமாகி விட்டது கூப்பிடுறாங்க, ஓரளா அல்லாஹ் அக்பருக்கு அர்த்தம் தெரியாது, ஹய்யா அலல் ஸலாக்கு அர்த்தம் தெரியாது. ஒட்டுமொத்த அழைப்பு கூடிய அர்த்தம் என்ன, இங்க ஒரு பள்ளி இருக்கிறது, தொழுகைக்கு நேரம் ஆகிவிட்டது, இப்ப கூப்பிடுறாங்க. இதுல தமிழ்ல செஞ்சால் அது தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருந்தால் ஓகே. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருக்கும் பொழுது அது எப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க மொழியில மாத்திட்டு போனா குழப்பம் தானே ஏற்படும். அதனால அரபியில் நாங்க வைத்திருக்கிறோம் ஒண்ணு. அதே மாதிரி கூட்டாக தொழுகிறோம். கூட்டா தொழுகும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு சொன்னால் நிக்க வேண்டும். குனியறதுக்கு ஒரு அல்லாஹ் அக்பர் பாரு, அப்ப குனிய வேண்டும். எந்திரிக்கிறதுக்கு ஒண்ணு, தலையை கொண்டு நெத்தில நிலத்துல வைக்கிறதுக்கு ஒண்ணு, அல்லாஹ் அக்பர் நிலத்துல கொண்டு வைப்பாங்க. இது இதை சொன்னா குனி, இதை சொன்னா நிமிரு, அல்லாஹ் அக்பர் மறுபடி போன்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இதுல நான் ஒரு அமெரிக்காவுக்கு பிறந்து வைங்க, அல்லாஹ் அக்பர் நம்ம குனிச்சிருவேன், அல்லாஹ் அக்பர் எந்திரிச்சிருவேன். அவர் பாஷையில் என்னமோ சொன்னான்னு வைங்க, இதுக்கு என்ன நான் செய்யறேன்னு எனக்கு தெரியாது. அப்ப அந்த குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கூட்டு தொழுகைகள் இருக்கு பாருங்க, அந்த வணக்க வழிபாடுகள்ல எல்லாம் அந்த எப்படி நபிகள் நாயகம் சொல்லி தந்தாங்களோ அப்படித்தான் நாங்க செய்யணும். அது போக என்னுடைய தேவைக்காக வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன். எனக்கு வைத்த வழி, எனக்கு குழந்தை வேணும், நான் கஷ்டப்படுறேன், என் கடன் தீரணும், இது மாதிரி ஒரு மேட்டருக்காக வேண்டி கடவுள்கிட்ட நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, உங்க உள்ளத்திலிருந்து கேளுங்கள். உள்ளத்திலிருந்து எப்ப கேட்க முடியும், அவன் பாஷையில தான் உள்ளத்துல கேட்க முடியும். வேற ஒரு பாஷையை மனப்பாடம் பண்ணி கேட்டால் அது உள்ளத்திலிருந்து வராது. எனக்கு வைத்த வலிக்குதா கடவுளே, உன்னை தவிர யார் இருக்குதா, நீ தான் எல்லா சக்தியும் உள்ளவன், என் வைத்த வலியை நீ தான் போக்க முடியும், இந்த மருத்துவர்களால் முடியாத கூட நீ போக்கி விடுவாய் அப்படின்னு இறைவனை நமக்கு தெரிஞ்ச பாஷையில புகழ்ந்து தெரிஞ்ச பாஷையில பள்ளிவாசல்ல இருந்து பிரார்த்தனை செய்யலாமான்னு கேட்டா தாராளமா செய்யலாம். அவன் தனியா செய்யறான், ஒருத்தன் அவன் தேவைகளை கடவுள்கிட்ட கேட்கிறான். எந்த பாஷையில வேண்டுமானாலும் கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கலாம், கடவுளை முறையிடலாம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். இதுல லாங்குவேஜுக்கு பிரச்சனையே கிடையாது. ஊமையா இருந்தா கூட அவன் மனசனால கேட்டுக்கிறான், ஊமைக்கு என்ன பாஷை. அப்ப இதுல எதுல இஸ்லாம் இந்த மொழி விஷயத்துல வருதுன்னு கேட்டா, ஒரு யூனிஃபார்ம் சர்வதேச அளவில் சில காரியங்களை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு மொழியில் தான் இருக்கும். எல்லா மொழிக்காரனும் அந்த மொழி பிரச்சனை ஆக்குவார்களே, ஆனால் அந்த யூனிஃபார்ம் அடிபட்டு போயிடும். எது அவர் அரபியில வந்துட்டாரு, முகமது நபிக்கு அரபி தான் தெரியும், அதனால அரபி சிறந்த மொழி எல்லாம் கிடையாது, முகமது நபிக்கு தெரிஞ்ச மொழி, அதனால ஒரு யூனிஃபார்முக்கு நாங்க வச்சுக்கிட்டோம். எப்படி தேசியத்துக்கு தாகூருடைய கவிதையை வச்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் நினைத்தோமையானால் ஒரு யூனிஃபார்ம் அமையும். அப்படிதான் இஸ்லாம் சொல்றதே தவிர கடவுளுக்கு தமிழ் தெரியாது என்று சொல்லல, தமிழ்ல பேசக்கூடாது என்று சொல்லல. தமிழ்ல தான் நாங்கெல்லாம் தொழுகை முடித்து விட்டு தமிழ்ல தான் பிரார்த்தனை செய்யறோம், தமிழ்ல தான் அழுது கேட்கிறோம், தமிழ்ல தான் கையேந்துறோம். அதுல எல்லாம் பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்ட தமிழ்ல தான் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்துகிறோம், தமிழ்ல தான் போதனை செய்கிறோம். அதுல எல்லாம் எந்த ஒரு போதனை மக்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல தாய்மொழியில சொல்லிக் கொள்ளலாம். யூனிஃபார்ம் முக்கியம் என்கிற இடத்துல யூனிஃபார்முக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சர்வதேச ஒருமைப்பாடு அதனால் ஏற்படும். அதனால ஒரு பெரிய நன்மை இருக்கு. இதெல்லாம் தாண்டின ஒரு நன்மை, உலகம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும். அதான் ஓதுவது அதர்வண வேதம் என்றும் ஆரியர்கள் ஓதுவது யஜூர் வேதம் என்றும் ஒரு நண்பர் கூறினார். அது உண்மையா?
இரண்டாவது 786 பொருள் என்ன? அதாவது முஸ்லிம்கள் ஓதுவது அதர்வண வேதமா என்றும் பிராமணர்கள் ஓதுவது யஜூர் வேதம் என்றும் யாராவது சொல்லியிருக்கிறாங்க. அது தப்பு. இந்து மதத்தில் 4 வேதங்கள் இருக்கிறது. சாம வேதம், அதர்வண வேதம், யஜுர் வேதம், ரிக் வேதமா? ரிக் வேதம் என்று 4 வேதங்கள் இந்துக்களுக்கு இருக்கிறது. 4மே இந்து மதத்தினுடைய வேதங்கள் தானே தவிர அதர்வண வேதம் என்பதும் குர்ஆனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. குர்ஆன் என்பதுதான் முஸ்லிம்களுடைய வேதம். இது அதர்வண வேதம் என்பது சமஸ்கிருதத்தில் உள்ளது, வடமொழியில் உள்ளது. குர்ஆன் என்பது அரபு மொழியில் உள்ளது. ரெண்டுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அடுத்து 786 அதை ரிலேட்டிவான கேள்வியை வச்சுக்கிறோம். இந்த 786 முஸ்லிம்கள் போடுவாங்க, கல்யாண பத்திரிகையில போடுவாங்க, போஸ்டர்ல போடுவாங்க, நோட்டீஸ்ல போடுவாங்க, வீடுகள்ல கூட அப்படி 786 நம்பரை எழுதி வச்சுக்கிடுவாங்க. இது என்ன மந்திரம்ங்கிறது நிறைய சகோதரர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த 786 என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரபு நாடுகள் எல்லாம் இந்த 786 நீங்க பார்க்க முடியாது. உலகத்துல பல நாடுகள்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இது கிடையாதுங்க. இந்த 786 எப்படி வருதுன்னு கேட்டா, இப்ப நியூமராலஜின்னு ஒண்ணு ஆங்கிலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல என்ன பண்றான்னு கேட்டா, எழுத்துக்களுக்கு ஒரு எண்கள் மதிப்பு கொடுப்பான். ஏண்டா 1, பீண்டா 2, இப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு அதை கூட்டி இந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எழுத்துக்களுக்கு எழுத்துக்கு யூஸ் பண்ணணும், எண்ணுக்கு யூஸ் பண்ணணும். இவங்க எழுத்துக்கே என்ன கொடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதன்படி பேரை எல்லாம் கூட்டி பார்ப்பாங்க. சரியா வராது. உன் பேருக்கு பின்னாடி இன்னொரு ஏ சேர்த்துக்க, ஒரு ஏ போட்டா சரியா வராது. ராமசாமி RA MA போடாம REE போட நல்லா இருப்ப. இப்படி எல்லாம் சொல்வதற்கு நியூமராலஜிங்கிற பேர்ல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. இதை பார்த்து காப்பி அடிச்சு நம்மளுக்கு என்ன பண்ணிவிட்டான், முஸ்லீம் ஆளுக்கு நம்மள அரபியில் இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அரபியில் உள்ள எழுத்து இருக்குல்ல, அலிஃபு பேண்ட் எழுத்து இருக்கு. அலிஃபுனா ஏக்கு பதிலா அலிஃபு, பிக்கு பதிலா பேண்ட் சொல்லுவாங்க. இந்த அலிஃபு பேங்கிற அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் 1 2 நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சான். இப்படி நம்பரை கொடுத்துட்டு என்ன பண்றான்னு கேட்டா, முஸ்லிம்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நாங்க ஆரம்பிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட போறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, இதை சாப்பிடுவது அளவற்ற அருளாளனாக இருக்கிற நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய பெயரால் சாப்பிடுகிறேன் அர்த்தம். குடிக்கும் போது இதை சொன்னா அல்லாஹ்வுடைய பெயரால் குடிக்கணும், தண்ணி குடிக்கிற சொன்ன அல்லாஹ்வுடைய பெயரால் குடிக்க அருந்துகிறேன் அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயரால் தூங்குகிறேன் அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயரால் எந்திரிக்கிறேன். அப்படி எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். சொல்லிட்டு நாங்க ஆரம்பிக்கணுங்க. இது என்ன பண்ணிட்டாங்க நம்ம இந்த ஆளுக்க, இந்த பிஸ்மில்லான்னு வருதுல, பிக்கு ஒரு நம்பரு, இஸ்னு அதுக்கு ஒரு நம்பரு, மீன் வருதுல அதுக்கு ஒரு நம்பரு, இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கு நம்பரை போட்டு கூட்டுனா 786 வரும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு நம்பரை கொடுத்து, இந்த நம்பர் அல்லாஹ் கொடுத்தது இல்ல, நபிகள் நாயகம் கொடுத்தது இல்ல, இவனா இந்த நியூமராலஜி பத்தி காப்பி அடிச்சது. இஸ்லாத்துக்கு இது சம்பந்தம் கிடையாது. இவனா இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்பரை கொடுத்துட்டு இவனா கூட்டி பார்க்கறான், 786 வருது. இது ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லாவா இருக்கட்டும், பிஸ்மில்லாவை ஷார்ட் ஹேண்டா சொல்றது. அப்ப சுருக்கு எழுத்து மாதிரி. அப்ப 786 போட்டா பிஸ்மில்லாவா ஆயிரும்ங்கறான். இது சரியா வருமா? நம்ம சென்ஸ் அறிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எழுத்துக்களை அதற்குரிய இடங்களில் பயன்படுத்த வேண்டும், எண்களை அதற்குரிய இடத்தில் பயன்படுத்த வேண்டும். நம்பரை நம்பர் பயன்படுத்தணும். 786 ரொட்டி இருந்துச்சுன்னா 786 ரொட்டின்னு சொல்லலாம், அது அங்க பயன்படுத்தணும். 786 தலை இருந்துச்சுன்னு சொன்னா 786 தலை என்று சொல்லலாம். ஒரு சொல்லுக்கு போய் நம்ம நம்பரை கொடுத்து அதை போய் கூட்டி பார்த்துக்கிட்டு இப்படி சொல்வது அறிவுக்கு முத பொருந்துமா? ஒரு ஆளுக்கு அப்துல் காதர்னு பேர் இருக்கு, அதுக்கு கூட அப்படி கூட்டியா A1 இப்ப 1 நம்பரை கூட்டி பார்த்தோம்னா அது ஒரு 500 வரும். என்ன 500 சோமா இருக்குல்ல, ஒத்துக்குவார் அவரு? அப்துல் காதர் என்பவருக்கு இது மாதிரி நம்பர் கொடுத்தா ஒரு 500 வரும் வைங்க. 500 ஒத்துக்குவாரா? ஜெயில் கைதியான்னு கேட்பாரு. என்ன கைதிக்கு மாதிரி நம்பர் கொடுக்கணும்னு கேட்பாரா இல்லையா? அப்ப அப்துல் காதர் பேர் ராமசாமின்னு இருக்குது, அதுக்கு ஒரு நம்பரை போட்டுட்டு என்ன 324 ஒத்துக்குவார் அவரு? அப்ப நம்ம நம்பர் போடுற இடத்துல நம்பர் போட்டதான் ஒத்துக்கிறோமே தவிர, வார்த்தையை சொல்ல வேண்டிய இடத்துல நம்பர் போட்டா யாருமே ஒத்துக்கிற மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இது சொல்றதுக்கு பதிலா இதெல்லாம் கூட்டி பார்த்து 316 இருக்கிறேன், நீ ஒத்துக்குவீங்களா? என்னடா முடிச்சு நல்லதனம் இருந்து கேட்பீங்களா இல்லையா? அப்ப நம்பரை சொல்ற இடத்துல நம்பரை சொல்லுங்க, வார்த்தையை சொல்ற இடத்துல எத்தனை பேனா வச்சுக்கிறேன்னா 316 பேனா வச்சுக்கிறேன்னு சொல்லு. இது ஓகே.
நம்பரை பத்தி கேள்வி வந்தா நம்பரை சொல்லு, வார்த்தையை பத்தி கேள்வி வந்தா வார்த்தையை சொல்லு. இந்த இடத்துல அதை பயன்படுத்துறது தப்பு, அந்த இடத்துல இதை பயன்படுத்துறது தப்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றதுக்கு பதிலா 786ங்கறாங்க. இது எந்த வகையிலும் பிஸ்மில்லாஹ் ஆகாது. இது எந்த வகையிலும் பிஸ்மில்லாஹ்வுடைய பவரை தராது. பிஸ்மில்லாஹ்ங்கறடைய கருத்து இதுக்குள்ள இல்ல. 786னா 700 8 10 6 1 அதான் அதுல இருக்கே தவிர அதுக்கு மேல பிஸ்மி இல்ல, அல்லாஹ்வும் இல்ல, ரஹ்மானும் இல்ல, அதுக்குள்ள ரஹீம் இல்ல, அளவற்ற அருளாளன் அதுக்குள்ள இல்ல, நிகரற்ற அன்புடையவன்கிறது அதுக்குள்ள இல்ல, அல்லாஹ்ங்கிறது அதுக்குள்ள கிடையாது. இதெல்லாம் தப்பு. இது இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு.